தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். அசம்பிளிக்குள்ள நடந்திருக்க நிறைய சம்பவங்கள் இதை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே இருக்கிற ஒருத்தவங்களை அவங்க தான் சொல்லிட்டு சோஷியல் மீடியா முழுக்க ஒரு அநாகரிக அரசியலை பல பேரை பண்ணியிருக்காங்க பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகள் போகலாம். ரெண்டு பேரும் ஒரே ஆளாங்க, வேற யாரும் இல்லை. அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே, அவங்களும் இந்த காட்சியில் தென்படுற இவங்களும் ஒன்றா. அதுவும் இவங்க உடை, பெண்களோட உரிமை, அவங்க எப்படினாலும் அணியிறது அவங்க தனிப்பட்ட இஷ்டம். அதுபோல் இவங்க ஒரு உடையை அணிஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளிநாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை, சொகுசு வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மோசமான வார்த்தைகளை போட்டு இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேரும் சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில வெரிஃபைடு பேஜஸில் இருந்து இது போல் விஷயத்தை அப்படியே அமைச்சரோட கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு பல பேரும் என்னடா இது போல் நடந்துக்கிறாங்களா, இவங்க இப்போ வெளிநாட்டுக்கு போனாங்க, அங்கே போய்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எல்லாம் உண்மை என்னன்னு தெரியாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தில் திமுக எம்பி கனிமொழி இருக்காங்களே, அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை இதை வச்சு விமர்சிக்கிறது மலிவான அரசியல்னு சொல்கிறாங்க. கனிமொழி அவர்களே திட்டவட்டமாக சொல்லிட்டாங்களா இந்த விஷயத்த. ஸோ கீர்த்தனா அவர்கள் பக்கம் அவங்க ஆதரவாக நிற்கிறாங்க. பெண்மை சார்ந்து பெண்கள் மேலே அநாகரிக தாக்குதல் நடத்துறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பெண்கள் இதையெல்லாம் கடந்துதான் வெற்றி பெறணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அப்படியே ஒவ்வொரு கட்சியோட மேடைகள் இருக்குல்ல, அங்கே பெண்களை விமர்சித்து பேசுறது ஒரு மாதிரி அநாகரிகமாக மோசமான வார்த்தையில் விமர்சித்து பேச இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அது சார்ந்தும் கண்டனத்தை எல்லா கட்சி தலைவர்களும் முன் வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதை விட்டு கண்டிக்கிற மாதிரி நாங்கள் கண்டிக்கிறோம், நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது. இதான் பொதுவாக சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் பாசிபிலிட்டி இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். நடக்குமாலாம் தெரியல, ஒருவேளை நடந்துச்சுன்னா திமுகவில் இவங்க எதிர்பார்க்குற இடம் மேபி கிடைக்காம போய் இவங்க தாவேக்கா பார்க்க தானே வந்தாங்கனாக்கா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ, இது அதீத கற்பனை அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசியல் எதுவுமே நடந்துன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுதான் இந்த விஷயத்தை ஜஸ்ட் அசம்ஷனாக முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அரசியல் அறிஞ்சு எல்லாருமே சொல்கிற விஷயம், திமுக பொறுத்தவரைக்கும் உதயநிதி அவர்கள் தான் எதிர்காலம் அந்த கட்சிக்கு. அதில் கனிமொழி அவர்கள் பங்களிப்பு மாநிலத்தில் இருக்காது, மத்திய அளவில் வேணால் கொஞ்சம் பெருசாக இருக்குமே தவிர இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸில் பெருசாக அவங்கள ஈடுபட விட மாட்டாங்கன்ற மாதிரி கூட்டு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் பல பேரும் நான் சொன்ன அந்த கூட்டுக்கு வலு சேர்க்குற மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஓகே, ரைட்டு. கீர்த்தனா அவர்கள், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த குறிப்பிட்ட வீடியோவை அவங்களே செல்ஃபோனில் கொண்டு வந்து காமிச்சு மேடையில் பேசியிருக்காங்க. எவ்வளோ அவங்க ஆதங்கப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். சிவகாசி நடந்த ஈவெண்ட்டில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, அரகுர ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்த யாரோ ஒரு பொண்ணு, அது நான் தான் அப்படின்னு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது அமைச்சர் கீர்த்தனா கிடையாதுன்றத அவங்களே இங்கே சொல்லியிருக்காங்க. திமுக அதிமுக ஒரு பொண்ணை இப்படி இழிவுபடுத்துறதா? ஏன்னா சோஷியல் மீடியா முழுக்க அதை பற்றி பேசுகிறாங்களே, அது அந்த கட்சிக்கு வரங்க தான். ஃபுல்லாக பேரை பார்த்தா தெரியுது ஐடி இல்லை. இவங்க எவ்வளோ இணக்கமாக வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னான்னு கரெக்டாக அரசியல் இந்த விஷயத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவினர் ஒரு நாளும் அரசியல் எந்தளவுக்கு பழகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு லிட்டரலாக இப்போ தெரிஞ்சிருக்கும். அதாவது சோஷியல் மீடியா முழுக்க இது போல் பண்ணுறது ரெண்டு கட்சியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்க. ஆனால் கனிமொழி அவர்கள் எடுத்திருக்கிறது கீர்த்தனா அவர்களுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டு. ஆனால் கீர்த்தனா அவர்கள் எடுத்திருக்கிறது அரசியல் ஸ்டாண்டு. சார், ரைட்டு. திமுக பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ சிஎம் டேபிள் மேலே 3 ஃபைல்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காருல்ல, சிஎம் ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த ஃபைல்ஸை வெளியிடணும். அப்படி ஒரு வெளியிடல அப்படின்னா பேரவைக்குள்ளே தப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிஎம் மேலேயே உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வரப்படும்னு அவர் சொல்லியிருக்காரு. சிஎம்ஏ மனசு மாற்றி வெளியிட வேணாம்னு நினச்சாலும் திமுகவினர் சொல்லிட்டீங்களே வெளியிட்டே தெரியணும்னு அவங்க ஒத்த கால நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்க போதும்? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, சிஎம் சொன்னார்ல அந்த ஃபைலை வெளியிடுறது மட்டும்தான். இதுதான் ஆரம்பத்தில் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும். சட்டப்பேரவையில் அண்ணன் எஸ்பி வேலுமணியோட மனமாற்றம் பார்த்தீங்களா என்ன இருக்குது? மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருக்கு நன்றின்னு சொல்லி உரைய ஆரம்பிச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லை, சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, நான் எலெக்ஷனில் போட்டி ஓட்டப்போ நான் ஜெயிக்கிறதுக்காக களமாட்டினேன் அண்ணாமலை அவருக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காப்புல. எத்தனை பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு தெரியுதா? இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு அதிமுகவில் இருக்கும், மேபி ஃப்யூச்சரில்
வாய்ப்புகள் எந்த பக்கம் வேணாலும் போகலாம்ன்ற மாதிரி தான் நீங்க நாம புரிஞ்சுக்க முடியுது. அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை, குடிமராமம் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச்செயலர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர் அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அன்பை பெற்றவரும், இன்றைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவரும், எல்லாருடைய அன்பை பெற்று ஆதரவையும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையை தகைசால் மாண்புடன் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பேரவை வழிநடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், அதே போல மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும், சட்டப்பேரவை எங்களது கழக துணைத் தலைவர் அவர்களுக்கும், எங்களது கழக கொறடா அவர்களுக்கும், 17வது சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மூத்த மற்றும் இளைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தேர்தல் பணியாற்றி பிரச்சாரம் செய்த எங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும், அதே போல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், என்னுடைய கோவை மாவட்ட மக்களுக்கும், என்னை 5வது முறையாக தேர்ந்தெடுத்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், எனக்காக அல்லும் பகலும் தேர்தல் பணியாற்றிய அதிமுகவுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தாவேக அரசோட முதல் பட்ஜெட் இருக்குல்ல, அது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், கவனத்தை ஈர்த்த விஷயம், இந்த சென்னையில் ஓடுற கூவத்தெல்லாம் ஃபுல்லாக நம்ம பராமரிச்சிடலாம்ப்பா, சீரமைச்சிடலாம்ப்பா, அங்கே போட்டிங்லாம் பண்ணலாம்ப்பா, அந்தளவுக்கு நம்ம க்ளீன் ஆக்குன்றவர் பல விஷயங்களை சொன்னாங்க. ஆக்சுவலாக இதை திமுக ஆட்சி காலத்தில் அவங்க ட்ரை பண்ணதா முன்னாள் அமைச்சர் நேரு அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு பேரவைக்குள்ள. கூவத்தை சீர் செய்ய நாங்களும் முயற்சி பண்ணோம், ஆனால் அதை சீர் செய்ய முடியாமல் போனதுக்கு இதெல்லாம் காரணங்கள் இருக்குன்னு அவர் விளக்கி பேசியிருந்தார். முதலமைச்சர் அறிவித்திருக்கார், கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில் 540 இடங்களிலே அந்த கழிவுநீர் அங்கங்கு கலக்கிறது, அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 mld கொடுக்கிறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும், பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 mldக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கினாலும் கூட அது இதையே எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. எனவே எங்கெங்க தேங்கி இருக்கிற ஆறுகளை எல்லாம், ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், வீராங்கல் ஓடை போன்ற நீர்வளத்துறையில் இருந்த ஆறுகளை மீட்டெடுத்து நம்ம அரசாங்கம் எடுத்து, மாநகராட்சி எடுத்து சாலைகளை, அந்த ஆறுகளை தூர்வாருகிற நிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து, நகராட்சி துறையினுடைய பணிகள். தாவேக உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் இருக்கார்ல, இவர் பேரவையில் ஆதங்கப்பட்டாருங்க. அதாவது உசிலம்பட்டிக்கு நீர் தராதது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் தான், திமுக அதிமுக. நிலத்தடி நீர் 1100 அடிக்கும் கீழே போயிடுச்சுங்க. நீர் இல்லாததால மக்கள் வெளிமாநிலங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக ஆட்சி மட்டும் வராமல் இருந்திருந்தா தமிழ்நாடு மேப்ல இருந்து உசிலம்பட்டி காணாம போயிருக்கோன்னு கிட்டத்தட்ட அத்திப்பட்டி பாணியில பேச ஆரம்பிச்சிட்டாரு. 30 ஆண்டு காலமாக தண்ணீரே இல்லாமல் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இரு பெரும் ஆளும் அரசுகள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் அவர்கள் தண்ணீரை தராமல் அவர்கள் செய்த சாதனை ஒன்று, எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை.
ஏனென்றால் 58 கால்வாயிலிருந்து தண்ணீர் தரவில்லை என்றதை இங்கே கூறிக்கொள்கிறோம். உட்காருங்க உட்காருங்க. அதே போல ஆட்டாதீங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. அதே போல உட்காருங்க அதே போல உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. 58 கால்வாயில் இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி, தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. அதே மாதிரி அந்த 58 கால்வாயை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தொட்டி பாலத்தை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதற்கு தண்ணீரை நீங்க கொண்டு வரவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை. பேசி முடிச்சோம். எங்கள் மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போல பதில் அதை சொல்லிட்டான். அதே போல 58 கால்வாயை பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நான் தான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டி பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வைகை அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனா 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். ஆவின் பால் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ EPS என்ன சொன்னாரு, பால் கொள்முதல் விலை உயர்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு மாநிலம் முழுக்க போராட்டங்கள் நிறைய வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. இதை தொடர்ந்து அண்ணன் ஏவா வேலு என்ன பேசினாரு, ஆவினுக்கு பால் ஊத்துறதே குறைஞ்சு போயிடுச்சுங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இவங்களை தொடர்ந்து இந்த துறை அமைச்சரான விஜயலட்சுமி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஆட்சியில் விலையை குறைச்சிங்களே, இதனால 270 கோடி ரூபாய் அரசுக்கு நஷ்டம் ஏற்படுச்சுன்னு பிளேம் பண்ணாங்க. அண்ட் திமுக பொறுப்பேற்று 2 வருஷங்கள் கழிச்சு தான் நீங்க கொள்முதல் விலையை உயர்த்தினீங்கன்ற மாதிரி அடுத்தடுத்த குண்டுகளை வீசினாங்க. பால் விலை அரசு உயர்த்தப்பட்டது. 3 ரூபாய் தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 1 ரூபாய் இந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் இருந்து 1 ரூபாயும் 2 ரூபாய் அரசு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்குது, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்குது. ஆகவே பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசுமால் 50 ரூபாயும் எருமைப்பால் 60 ரூபாயும் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் இப்போ தனியாருக்கு போய் பால் ஊற்றணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆவினுக்கு பால் ஊற்றினால்தான் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருப்பவங்க யாரெல்லாம் பாலை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும், குறைந்த விலையில அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு தனியாரில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மில்மான்றவங்க 45.27 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குறாங்க. அட்சன் ஆரோக்கியா என்பவர்கள் ஏறத்தாழ 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்குகிற காரணத்தினால் ஆவினுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. 1 வாரத்து காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பால் விலை ஏற்றம் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் சொசைட்டியின் மூலமாக 1 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் 2 ரூபாய் ஆதார விலை தருகிறது என்று பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியாக நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் 1 ரூபாய் கொடுக்கிற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த
மாடுகளுக்கு வேண்டிய உணவு இவைகள்லாம் பார்க்கறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்கே போராட்டங்கள் இருந்த அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல, 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கு நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள் எல்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு அவங்க குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் ஒரு லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்ப பார்த்தா ஜனவரி 25 இப்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்ப பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு இது கொண்டு வருகிறேன். ஆவின் நிறுவனத்தின் உயிர் நாடியாக உள்ள ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் மழை வெயில் என எந்த கடுமையான காலநிலைகளிலும் இரவு பகல் பாராது பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வருகின்றனர். உயர்ந்து வரும் பால் உற்பத்தி செலவினத்தை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்குவது மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு முந்தைய அரசால் ஆவின் பால் பாக்கெட் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 270 கோடி ரூபாய் கூடுதல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பினால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையை அதிகரிக்க எந்த ஒரு முயற்சிகளும் மற்றும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து ஆவின் நிறுவனத்திற்கு மேலும் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆவின் நிறுவனம் கடுமையான நிதிச்சுமையை எதிர்கொண்டிருந்த நிலையிலும் ஆவின் பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதிச்சுமையை காரணம் காட்டாமல் பால் கொள்முதல் விலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார். அதன்படி பசும்பால் லிட்டருக்கு 35 இருந்த கொள்முதல் விலையுடன் வழங்கப்பட்ட 3 ஊக்கத்தொகை சேர்த்து 38 இருந்த நிலையில் சங்கங்கள் மூலமாக கொள்முதல் விலை ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டதுடன் அரசின் ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது பால் உற்பத்தியாளருக்கு லிட்டர் 41க்கு வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. முந்தைய ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 25 என்ன நாள்? கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல, அவரோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்களோட சமாதி இருக்குல்ல, இங்கே தேமுதிகவினர் கிட்டத்தட்ட கோயிலாக நினச்சி மலர்களை தூவி இருந்தாங்க. அங்கே மரியாதை செலுத்தினாங்க, அகவணக்கத்தை அங்கே பதிவு பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்கள் பிறந்தனால எல்லாரும் இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்றதை காமிச்சிருந்தாங்க. அங்கே தலைமையை பார்த்தீங்கன்னா சுதீஷ் அவர்கள் இருக்காங்க, இப்படி தான் ஃபுல்லாக லீட் பண்ணியிருந்தார். கரெக்டாக இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, சிவகாசியில் விஜய பிரபாகரன் இருக்கார்ல, தேமுதிகவோட இப்போது எதிர்கால முகம், கேப்டனோட மகன், இவர் ஆதங்கப்பட்டு ஸ்டேஜில் பேசியிருக்காரு. அதாவது சிஎம் ஆன பிற்பாடு எல்லா தலைவரையும் போய் பார்த்தாரு யார், விஜய் அவர்கள். ஆனால் கேப்டன் சமாதிக்கு மட்டும் வரல, நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் அண்ணா மேலே எனக்கு கோபமோ பொறாமையோட கிடையாது. அவரை வளர்த்து விட்டதே கேப்டன் தான். செந்தூர பாண்டி போட ஞாபகம் வந்திருக்கோல, கேப்டன் தான். அவர் இன்னும் நல்லா வரட்டுமே, எங்களுக்கு என்ன அப்படின்னு என்னன்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காப்புல அவர். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கேப்டன் பிறந்தநாள் அதுவுமா சிஎம் அவர்கள் கேப்டனோட சமாதிக்கு நேரில் வந்து மரியாதை செலுத்துவாங்கன்னு பல பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஏன்னா எலெக்ஷன் டைமில் கேப்டன் அவர்களுக்கு தான் தம்பின்றத ஒரு முறையும் பதிவு பண்ணவர் சிஎம் அவர்கள். அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு விஜய பிரபாகரன் வரைக்கும் தொத்திக்கிட்டு இருக்கு. பார்ப்போமே
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐகான் இருக்கும், ஆல் நோட்டிபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும்.